தன் கணவர் வரவில்லையா என்று ஆத்து மணலை அள்ளி அரணார் உண்டு செய்து சேத்து மணலை அள்ளி சிவனார் உண்டு செய்து சிவலிங்க பூஜை செய்து கொண்டிருக்க அதே சமீபத்தில் அஸ்னாபுரத்தை நீதி நேர்மை தவறாமல் படிக்கு ஆட்சி செய்து வரக்கூடிய தாராபுரம் படித்த தர்மபுத்திர மன்னன் தர்பார் மற்றும் செய்தார். நாளைக்கு பரிசு எழுத போகணுமா அப்படியே மாதவா வாங்க மகாராஜா. நான் யாருன்னு உரைத்தேனே. நீங்க யாரு, உங்க சமாச்சாரம் என்ன, உங்க பேர் என்ன எல்லாமே எனக்கு தெரியும். இருக்கிறவங்களுக்கு 4 பேருக்கு தெரியணும்ல. தெரியுமில்ல. எனக்கு வயசாகி போச்சு. நீயே சொல்லிவிடு. நீயே சொல்லிவிடு. நான் ஏதாவது வாயில வந்துற போகுது சொல்லிவிடுவோம். நான் யார் தெரியுமா? குருநாடு குருகுலம் குருகுல வம்சம். குருகுல வம்சத்திலே பிறந்தவன். குருகுல வம்சத்திலே பிறந்த சரியான சந்திரகுலம். சரியான சந்திரகுலம் சத்தியம் தவறாத சந்திரகுல வம்சத்திலே பிறந்த சொன்ன சொல் மாறாமல் படிக்கி ஒரு சொல்லு மனிதன். ஒரு சொல் மனிதன். என்னாட்டுமே நானும் ஒரு சொல்லு மனிதன். இந்த நாட்டில் ஆளக்கூடிய ராஜாவாக நானும் என் மனைவியாக விளங்கக்கூடிய பாஞ்சாலி, ஐவருக்கும் தேவியாக விளங்கக்கூடிய பத்னியாக விளங்கக்கூடிய அருகை பாஞ்சாலி, அருகிலி பாஞ்சாலி ராணியாகவும் என் தம்பிமார்கள்லாம் எங்களுக்கு படைத்தளபதியாகவும் வாழ்ந்து வருகிறார்கள். இருந்தாலும் ஏதோ ஒரு சத்தம் கேட்கிறது. சளி பிடிச்சிருச்சு என்ன பண்றது? மேல இருந்து வர சளி பிடிச்சிருச்சுனே சுண்ணி சரியா போயிடும். நீயே எடுத்து வச்சுக்க வாயில. கேட்கலையா? அவன் யாருப்பா நீ? மேல இருந்து வந்திருக்கிறேன். மேல இருந்து நாங்க கீழே புடுக்கிறதுக்காக வந்தோம். அட மண்டை அங்கல்ல வாழ வளர்ந்துருக்கிறேன். மண்டை மேலக்காது சாராய கடையில் தான் இருக்கும். தமாஸ்கார கோபாலி இவர் குளித்தி வாழ வளர்ந்துருக்கிற வந்து என்ன வாழ வாழங்கிற வாழ சுவடி வளர்ந்துருக்கிறா. நீ பகல்ல போய் வண்டிட்டு போயிடும். நாயங்களா போறது ரயில் ரோடு எதுக்கு? வாழை சுவடி லிகிது கொண்டு வந்துருக்கிறேன். எல்லாமே டார்ச் ஊடி போட்டாங்க. போய் கொங்கடாபுரம் சந்தையில வித்துட்டு போ. இதெல்லாம் வாழை கொண்டு வந்திருக்கிறேன். கொண்டு வந்திருக்கிறேன். யாருக்கு யாருக்கு? இங்க தர்மபுத்திர மன்னனுங்கிறது யாரு? தர்மர் அஸ்னாபுரம். இதான் அஸ்னாபுரம். தர்மருங்கிறது தாராபுரப்படுத்த தர்மபுத்திரம் தான் அஸ்னாபுரத்துக்கு இப்ப அதிபதி. அவர்தான் நாட்டை ஆண்டு வர்றாரு. அவருக்கு அவரு பாக்கணுமா? அவர்தான் பாக்கணும். சரி வா போலாம். என்ன பண்றது? மகாராஜா அவர்தான் உனக்கு எப்படா தெரியும்? அதான் கூட்டிட்டு போறல. ஆமா அவர்தான் மகாராஜா. மணிமகனும் இருக்குது அல்லவா? மணிமகன் தான் எல்லாமே நீ மகாராஜா நினைச்சுக்கியா? நீ மகாராஜா கேட்டேன். தர்மர் யாருன்னு கூட்டிட்டு போய் அவர்தான் தாராபுரம் படுத்து அது தெரியாதா? வாயில சலந்தியா வாயில நாக்குல புண்ணாகி போச்சு. நாக்கு கடிக்க கூடாது. அதனால புண்ணு வந்து விட்டது. யாருப்பா நீ? தூது கொண்டு வந்திருக்கிறேங்க. இவன் ஊதுறான்.
அப்ப அங்க இருக்கிற ஆளு என்ன பண்ணலாம்? அந்த ஆளு ஊதுற ஆள் இல்ல, அந்த ஆளு சும்மா வச்சுக்கிட்டு இருக்கிறோம். யாருப்பா எங்க இருந்து வந்துக்கிறேன்? எங்க இருந்து வந்தீங்களா? வேக மண்டலத்தி அண்டு வரக்கூடிய நாகராஜன் வந்து ஜங்கத்துக்கு வந்திருக்கிறதுங்கற. பேசுறதுக்கே விடுங்கப்பா. அதவா நீ போய் உள்ள சாப்பாடு போய் சாப்பிடு. சாப்பிடு. நிறைய இருக்குடா. நிறைய இத சாப்பிட உனக்கு என்ன வாப்பா நீ. சமாதானம் உள்ளே இருக்குது. வாடா. 50 சாப்பிட மட்டும் தான் வரும். மேகலோகத்தை ஆண்டு வரக்கூடிய மேகராஜனுக்கு மந்திரியா நீங்க? ஆமாங்க. இங்க வந்த செய்தி அவரு லிகிதி கொடுத்து விட்டாரு. அப்படியா? ஆமா. நீங்க யாருன்னு சொல்லவே இல்லீங்களே. நான் தான் அஷ்டாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய தாரா புகழ் படைத்த தர்மனோ எனது பெயர். சாமி, இது எதற்காக கேட்டனா, அந்த லிகிதமாகப்பட்டது அவரு கையில தர்மர்கிட்டே கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி என்னாட்டு மகாராஜா சொன்னாரு. ஆமாங்க. என்னப்பா யாரு ஒரு லிகிதம் பண்ணாலும் மேகலோகத்துக்கும் அஸ்னாபுரத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லையா? அது மட்டுமல்ல, தாரா புகழ் படைத்த இந்த தர்மரை பார்க்கணும்னா இந்த யாராக இருந்தாலும் சரி லிகிதம் கொண்டு வந்தாங்கன்னா எங்க தம்பிமார்கிட்ட யாருகிட்ட வேணா கொடுத்துட்டு போவாங்க. ஆனா தர்மர்கிட்ட மட்டும் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு போறாங்கன்னா இது ஏதோ செய்தி இது முக்கியமான விஷயமா தாங்க இருக்கும். கொடுத்தாங்க லிகிதம் கொண்டு வர்றேன். சரி, நீங்க சற்று யாருங்க சொல்றேன். ஏப்பா ஆர்பா உள்ள அங்க இருந்து நடந்தே வந்தியா? என்ன பண்றது, நடந்தே வந்தேன். புல்லட் கொடுத்தாலும் பெட்ரோல் அடிக்க காசு தர மாட்டாங்க, அதனால நடந்தே வந்துட்டேன். புல்லட் இல்லனா நடந்தே வந்தேன். புல்லட் கொடுத்தாங்களா? பெட்ரோல் அடிக்க காசு கொடுக்கலையாப்பா? சரி வாங்க. ஏப்பா யார்பா உள்ள? பையன் ஒரு பையன் வரான், அவன் அங்க இருந்து நடந்தே வந்திருக்கான். உள்ள வந்து குஞ்சா இருங்க, சைஸா இருங்க. ஏய் நம்ம மாட்டேன் ரவி. மாதவா, ஓய் உனக்கு படிக்க தெரியுமா? படி பார்க்கலாம். 8th டபுள் டிகிரி. படி. 5 எனக்கு இந்த கொட்டை கொட்டையா பெரிய எழுத்தா தான் கண்ணு தெரியாதுங்க, சின்ன சின்ன எழுத்தா தான் கண்ணு தெரியும். அப்படியா? இது கொட்டை கொட்டையா பெருசா எழுதி வச்சிருக்காங்க. ஸ்ரீமகா ராஜா ராஜஸ்திரி ராஜ கணமுறை இந்திய அஷ்டாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய தாரா புகழ் படைத்த தர்மருக்கு எழுத மேகலோகத்தை ஆண்டு வரக்கூடிய மேகராஜன் எழுதக்கூடிய லிகிதம் என்னவென்றால், நீங்க ஆளக்கூடிய இந்த அஷ்டாபுரத்தில் நீதி நேர்மையோடு வாழ்வது உண்மையா? உங்கள் தம்பியாக விளங்கக்கூடிய ஆடாள் அழகு மன்னன் அர்ஜுனாகப்பட்டவன் என் மகளாக விளங்கக்கூடிய மின்னொலியை காந்திருவ திருமணம் செய்து 9 ஆண்டு காலம் ஆகிறது. இதுதான் நீங்கள் ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சி காலமா? இது நீதியா இல்ல நேர்மையா? உங்கள் தம்பியாகப்பட்டவர் என் மகளை வந்து சந்தித்து 9 ஆண்டு காலமாகுது. வந்தால் உங்க தம்பி அனுப்ப வேண்டும். இப்படிக்கு மேகராஜனா அதே நீதி பத்தி கேவலமா எழுதிருக்கிறாங்க. என் தர்மத்தை பத்தி இது நீதியா இல்ல நேர்மையா என்று என் தர்மத்தை பத்தி இழிவாக பேசுகிறானே மேகராஜன் மகளாக விளங்கக்கூடிய மின்னலொலியே, உங்க தம்பி ஆனால் அழகமான அர்ஜுன மகாராஜன் காந்திரவாத திருமணம் செய்து இதோடு 9 ஆண்டு காலம் ஆகுதான். அன்று நாள் முதல் இன்று நாள் வரை இதுவரைக்கும் போய் அவங்க மகளை பார்க்கலையா? திருமணம் செய்திருந்தால் நிச்சயமாக என் தம்பியாக விளங்கக்கூடியவன் என்னிடத்தில் சொல்லியிருப்பானே. இது உண்மையா பொய்யா என்று தெரியவில்லை. கண்ணால் பார்ப்பதும் கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்பார்கள். அதனால இது உண்மையா பொய்யா என்று எங்களுக்கு தெரியவில்லை. உடனடியாக என் தம்பியாக விளங்கக்கூடிய ஆனால் அழகு மன்னன் அர்ஜுனனை சந்தித்தாதானே இது என்னன்னு தெரியும். தர்மர் அழைத்தார் என்று நம்ம நீதி நேர்மை வந்து இழிவா பேசிருக்கிறான் மேகராஜ் மன்னா. ஐயோக்கு பாருங்க, அவங்க மேல தப்பு இல்லடா, அவங்க மேல தப்பு இல்லடா. ஏன்னா பெத்த புள்ள வள வடி இருக்கிறானா யாருக்காக கோவம் இல்ல. உடனடியாக அண்ணனாக விட்ட தாராபுரம் தர்மர் அழைத்தார் என்று உடனடியாக வைத்து வா.